அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம். அகரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அகரிப்பான்றது யூதருடைய ராஜா. இப்ப தேசாதிபதியான பெஸ்து அகரிப்பா ராஜா முன்னாடி பவுலை நிப்பாட்டி, நீ விசாரணை செய்து ஏதாச்சும் குற்றம் இருந்துச்சுன்னா அத சொன்னா நான் ராயனுக்கு அதை குறிச்சு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகரிப்பா முன்னாடி நிப்பாட்டினப்ப பவுலை நோக்கி அகரிப்பா சொல்றாரு, நீ உனக்காக பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். பவுல் தனக்காக தன்னுடைய காரியத்தை பேசுறதுக்கு ஆரம்பித்தார். அகரிப்பா ராஜாவே, யூதர்கள் என் மேல் சாட்டுகிற சகல காரியங்களையும் குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். ராஜாவை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் என் மேல குற்றம் சாட்டுறாங்க, அதுக்கு நான் பதில் உத்தரவு சொல்லும்படியா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன். அதாவது பவுல் தனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தன்னுடைய சாட்சிய சொல்றத நம்ம பார்க்கலாம். இப்பயும் அவர் தன்னுடைய சாட்சிய சொல்ல போறாரு. இயேசு கிறிஸ்து தான் சந்தித்த விதத்தை சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யூதர்களுடைய முறைமை என்ன, அவங்க கிட்ட காணப்படுகிற தர்க்கம் என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நான் அப்படி நினைக்கிறேன். ஆகையால் நான் சொல்லுவதை பொறுமையோடே கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நான் பேசுறத பொறுமையா கேளுங்க. நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால், சிறு வயதுல இருந்தே எருசலேம்ல யூதா ஜனங்களோடு கூட இருந்தேன். ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். என்னோட ஆரம்ப கால வாழ்க்கை யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி நான் இருந்தேன்னு. நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். ஒருவேளை அவங்களுக்கு மனசு இருந்தா சொல்லலாம். நான் எப்படி நடந்தேன்னு சாட்சியா சொல்லலாம். நான் அந்த யூத முறைமையின்படி கரெக்டா நான் கண்டிப்பா நடந்து வந்தேன். ஒரு பரிசேயனா சரியா நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரிசேயர் சதுசேயர் 2 கூட்டம் இருந்தாங்க. இந்த பரிசேயர் கூட்டம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற கூட்டம். இவங்க நல்ல வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்க. இந்த பரிசேயர் பரிசேயரா நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னை குறிச்சு சொல்றார். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயம் தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இப்ப என்னை குற்றம் சாட்டி நியாயம் தீர்க்கப்படும்படியா என்னை நிறுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கைக்காக ஆண்டவர் பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோடு இருந்ததுனால நான் நியாயம் தீர்க்கப்படுறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினது மேசியா வருவார், இயேசு கிறிஸ்து வருவார்
அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுன்ற நம்பிக்கைக்காக தான் நியாயத்தீர்ப்பு. ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்துவை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. எரேமியா 23:5 தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவை குறித்து எரேமியா சொல்லியிருக்காரு. சகரியால 9:9 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மேசியா நிறைவேறும் வருவாரு அப்படின்ற நம்பிக்கைக்காகத்தான் இன்னைக்கு நான் நியாயம் தீர்க்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள். 12 கோத்திரத்தாருமே இரவு பகலும் தேவனை ஆராதிக்கிறவர்கள். அவங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்பினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருந்தாங்க. அகரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். அதனாலதான் என் மேல குற்றம் சாட்டுறாங்க. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீர் எண்ணுகிறீரா? அவங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததையும் அவங்க என்ன செய்யல, நம்பல. அதனாலதான் கேட்கிறாரு, தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனா பரிசேயர் மரித்தோர் உயிர்த்தெழுதலை நம்பினாங்க. சதிசேயர் தான் உயிர்த்தெழுதலை நம்பல. அதனால இவர் கேட்கிறாரு, நம்பப்படாத காரியமா? தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்றத நம்ப முடியாதா அப்படின்னு கேட்கிறார். முன்னே நானும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அந்த பழைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா அநேக காரியங்களை நடப்பித்தேன். அப்போஸ்தலர் 8:3 கூட நம்ம வாசிக்கலாம். பவுல் சபையை துன்பப்படுத்தினார் அப்படின்னு, விசுவாசிகளை அடித்து துன்பப்படுத்துகிறத 8ஆவது அதிகாரம் 9வது அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் வாசிக்கலாம். அப்படி சபைய கிறிஸ்தவங்களை அநேக துன்பப்படுத்தினார். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். எருசலேமிலையும் நான் விசுவாசிகளை துன்பப்படுத்தினார். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பிரதான ஆசாரியன்ட்ட அதிகாரத்தை வாங்கிட்டு நிறைய விசுவாசிகளை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்களை சிறையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது பவுலாகிய சவுலும் அந்த இடத்துல இருந்தாரு, சம்மதித்திருந்தாருன்னு 8வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து, ஜெப ஆலயங்கள்ல போய் கிறிஸ்தவங்களை தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். தேவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அந்நிய பட்டணங்கள் வரைக்கும், எருசலேமை தவிர மற்ற பட்டணங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க விசுவாசிகள். அப்படி நான் மூர்க்க வெறி கொண்டவனா அவங்கள துன்பப்படுத்தினேன். மற்ற பட்டணங்கள் வரைக்கும் அவங்கள துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது, இப்படி நான் செய்து வருகிற நாட்கள்ல பிரதான ஆசாரியன்ட்ட உத்தரவு வாங்கிட்டு அதிகாரம் வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போனேன். எதுக்காக உத்தரவு அதிகாரம்லாம்? கிறிஸ்தவங்களை பிடிச்சு இழுத்துட்டு வரணும்,
எருசலேமுக்கு கொண்டு வரணும், அவங்கள துன்பப்படுத்தணும், தமஸ்கியூல இருக்கிற கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தும்படியா உத்தரவு வாங்கிட்டு போறார். மத்தியான வேளையிலே போகிற போது மத்தியான நேரத்தில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்தினாலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். முதல்ல சூரிய பிரகாசத்தை விட அதிகமான வெளிச்சம், இது தேவனுடைய மகிமை. அந்த மகிமை அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டது. வானத்திலிருந்து போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஃப்ரம் ஹெவன் போட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வெளிச்சம் அந்த இடத்தை ஃபுல்லா பிரகாசித்தது. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது பவுலும் அவரோடு கூட பிரயாணம் பண்ணவங்களும் விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சத்தத்தை நான் கேட்டேன். முதல்ல வெளிச்சத்தை பார்த்தேன், அடுத்து சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த இடத்துலதான் இயேசு சவுல சந்திக்கிற இடம். அப்ப அவனுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்பொழுது, நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். இயேசு சவுல் கிட்ட பேசுறாரு. எதற்காக நான் உனக்கு தரிசனமானேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இப்ப பாக்குறதையும் அடுத்து உனக்கு தரிசனமாகி நான் எதெல்லாம் காண்பிக்க போறேனோ அதெல்லாம் குறிச்சு நீ எனக்கு ஊழியக்காரனாகவும் அப்புறம் சாட்சியாகவும் ஏற்படுத்தும்படியா உனக்கு நான் தரிசனமானேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சவுலோட பேசுகிறத தியானிச்சோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, முதல்ல அகிரிப்பா ராஜா பவுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு தனக்காக பேசுறதுக்கு. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் பாக்கியம் நினைக்கிறேன். நீங்க யூதருடைய முறைமைகள் தர்க்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்ககிட்ட பேசுறது எனக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். பொறுமையோடு கேளுங்க. நான் சிறு வயதுல யூதருடைய முறைமையின்படி பரிசேயனா சரியா நடந்து வந்தேன். பழைய வாழ்க்கையில கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறவனா வாழ்ந்து வந்தேன். ஆனா எருசலேம்ல மாத்திரம் இல்ல, தமஸ்குவிலையும் போய் அங்கிருக்கிற கிறிஸ்தவங்களையும் துன்பப்படுத்துறதுக்கு பிரதான ஆசாரியர் இடத்துல கடிதத்தை வாங்கிட்டு துன்பப்படுத்துகிறதுக்காக போனேன். போகிற வழியில ஒரு பிரகாசமான வெளிச்சம் பரலோகத்திலிருந்து வந்தது. அதை என்னையும் என் கூட பிரயாணித்தவர்களையும் சுற்றி பிரகாசிச்சது. அப்புறம் ஒரு சத்தத்தை கேட்டோம், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சத்தத்தை கேட்டேன். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னதை சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பவுலோடு பேசுனதை பார்த்தோம். நீ இப்ப என்ன பாக்குறையோ, அடுத்து நான் உனக்கு என்ன தரிசனமாகி காண்பிக்கிறேனோ அது எல்லாத்துக்கும் உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துறதுக்காக உனக்கு நான் தரிசனமானேன்னு சொல்லிட்டு தன்னுடைய திட்டத்தை பவுலோடு பேசுகிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க
கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையை துன்பப்படுத்தின பவுலே பின் பின் நாட்கள்ல ஆண்டவரே உமக்கு சாட்சியாகவும் உமக்கு ஊழியக்காரராகவும் மாற்றினத இந்த நாள்ல தியானித்தோம். உம்முடைய சந்திப்பு பவுலுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே உமக்கு சாட்சியாகவும் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை பற்றி கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு ஆண்டவரே உம்மை பற்றிய வெளிப்பாடுகளை தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று சாட்சியாய் அறிவிக்க கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.